இப்போ அவரை இங்க கூட்டிட்டு வர்றது, தேமுதிகவை இங்க கூட்டிட்டு வரல, வர்றாங்க, விருப்பப்பட்டு வர்றாங்க. வெற்றிகரமான கூட்டணியா இருக்கு, ரொம்ப காம்பாக்டான கூட்டணியா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இப்போ மக்கள் எப்படி சார் இவங்களெல்லாம் என்ன மக்கள்லாம் ஒண்ணுமே நீங்க தான் போட்டு குழப்பறீங்க. மக்கள்லாம் யாருமே குழப்பவே இல்லை. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் தனக்குள்ள கூப்பிட சொல்லி அலோவ் பண்ற சொல்லி கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு ஈகோ பிரச்சனை வருது. அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியான வேறுபாடெல்லாம் கிடையாது. 2 பேருக்கும் பெரியார் மன்னார்னா 2மே திராவிட கட்சிகள் தான். அப்ப 2 கட்சியும் ஒரே கட்சி தான். நம்ம ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒரே அரசியலை தான் பண்ணாங்க. மதவாத எதிர்ப்பு, மாநில உரிமைங்கிற அரசியலை 2 பேரும் ஒரே இதாக தான் பண்ணாங்க. இன்னைக்கு அதிமுக வேற, அதிமுக இன்னைக்கு வேற மாதிரி மாறி போச்சுன்னு வச்சுங்க. அப்ப இன்னொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றப்ப, ஒரே கொள்கை ரீதியாக ஒரு கட்சிக்கு வர்றப்ப எதுக்கு நீங்க மக்கள் யோசிக்க போறாங்க? நீங்க வேறு ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி போனீங்கன்னா நீங்க கேட்கலாம். சார் இது நிஜமாவே அகைன் இது பேசுறதுக்கு வேணா இல்ல யதார்த்தத்தை நான் பேசுறேன். உங்களுக்கு இது புரியாது, உங்களுக்கு ஏத்துக்கிற மாட்டீங்க. யதார்த்தம் இதுதான். ஸ்பீக்கிங் நானும் யதார்த்தத்தை பேசும்போது இது திமுகவில இருந்து ஒரு பிரிந்த அப்ப திமுக அதிமுகவே பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. திமுக ஒண்ணுதான் சேர்த்துடலாமே. 78ல ஒரு முறை 2 ஒண்ணாகிறதுக்கான தலைவர்கள் தான் டிஃபரண்ட். அதேதான் உண்மைதான். அது 78ல கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்றதாக ஒரு பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. பழைய வரலாறுகள் இருக்கு. 2 கட்சிகளுக்குள்ள வேற எந்த விதமான கொள்கை வேறுபாடுமே கிடையாது. தலைவர்களுக்குள்ள வேறுபாடு. சரி சார். ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க போவாங்க, அங்க இருந்து ஆட்கள் இங்க வருவாங்க. பார்த்துட்டு தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நீங்க அதிமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் திமுக அமைச்சர் பல பேர் அதிமுக காரங்களே.